ஃப்ரெண்ட்ஸ் மானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். வெண்ணிலா கிட்ட இருந்து இந்த மாற்றத்தை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு ட்விஸ்ட்டு வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மேலே யாருனாலையும் விஜய் காவேரிக்கு பிரச்சனையே வரக்கூடாது. எஸ்பெஷலி பசுபதினால எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. காவேரியோட ப்ரெக்னென்சி லைஃப்பை அவங்க 2 பேருமே கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும். இதுக்கு மேலே காவேரி விஜயோட லவபிள் சீன்ஸ் மட்டுமே விகா ஃபேன்ஸ் பார்க்குறக்காக ஆசையாக இருக்கும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு கால் பண்ணதுமே குமரன் விஷயத்த சொல்லுவார். காவேரி வந்து கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டு இருக்கா, உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா அப்படின்னு கேட்டதுமே விஜய் ரொம்ப ஷாக் ஆயிடுவார். காவேரி ஏன் இப்படி பண்ணுறா, எதுக்கு இப்படி பண்ணான்னு ஒன்றுமே புரியல, நம்ம இப்போ உடனே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவளை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வெளியில் போகலான்னு போகும்போது வெண்ணிலா உடனே குறுக்க நிற்பாங்க. எதுக்கு வெண்ணிலா இப்போ நீ நிற்கிற, நான் அர்ஜென்ட்டாக வந்து காவேரியை பார்க்க போகிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, நீ அவளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மை உங்ககிட்ட கேட்கணும், நீ உண்மையை சொல்வியா விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன், நான் முக்கியமாக அர்ஜென்ட்டாக இப்போ காவேரியை பார்க்கணும், அவள் கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டு இருக்கா, அவள் ஏன் கொடைக்கானலுக்கு போகிறான், என்னை விட்டு ஏன் அவள் போகணுன்றது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, அது எனக்கு தெரியும், ஏன் வந்துட்டு காவேரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான்ற ரீசன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படி தெரியும், என்ன வெண்ணிலா சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல, காவேரி ஏன் இப்படி பண்ணுறானோ எனக்கு புரியல, நீ இப்படி பேசுகிறது எனக்கு புரியல, நடந்தது உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கேட்க, என் விஜய் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பாவே நீதானா, ஏன் என்கிட்ட எதுவுமே நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்க, இதெல்லாம் உனக்கு யார் வெண்ணிலா சொன்னா, காவேரி தான் சொன்னாலா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் காவேரி தான் சொன்னாங்க, அதுவும் போக காவேரி வந்து வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியம் பண்ணி உனக்காக வந்துட்டு தீர்ப்பு சொல்ல சொன்னாங்க, அப்படி சொன்னால் தான் வந்துட்டு என்னையும் உன்னையும் அவள் சேர்த்து வச்சுட்டு அவள் உங்கள் லைஃப்பை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க, அப்போ தான் நான் ஒன்று டிசைட் பண்ணேன், காவேரி வந்துட்டு அவளோட லைஃபையே எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா, நீ ரிலீஸ் ஆகி வெளியில் வரணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறக்காக அவள் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம விஜய் லைஃப்பில் இருந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், அப்போது வந்துட்டு காவேரி ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டியும் டிவியேட் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன், அவளுக்காக டைம் கொடுத்தேன், அப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு காவேரி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, ப்ராமிஸ் பண்ணி அதை எந்த அளவுக்கு வந்துட்டு காப்பாற்றுறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணேன், பட் இங்கேருந்து போயிட்டாங்க, கம்ப்ளீட்டாக உன் லைஃப்லேருந்து போகிறதுக்காக கொடைக்கானல் போகவும் டிசைட் பண்ணிட்டாங்க, எப்போ வந்துட்டு நீ ரிலீஸ் ஆகிறதுக்கு வேண்டி குழந்தை மேலே சத்தியம் பண்ணி உன் லைஃப்பை விட்டு போனாங்களோ அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், காவேரி தான் உனக்கு ஏற்ற ஒய்ஃப்னு, நான்லாம் உன்னை லவ் பண்ணது கொஞ்சம் கூட இல்லை, பட் என்னை விட 100 மடங்கு வந்துட்டு காவேரி உன் மேலே காதலும் லவ்வும் பாசமும் வச்சுருக்காங்க, அதுதான் உண்மையான லவ், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளோட லைஃப் அடுத்தது என்ன ஆக போகுது, அவளோட ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு கூட யோசிக்காமல் உனக்காக யோசிச்சாங்க இல்லையா, காவேரி கூட மட்டும்தான் நீ சேரணும், நீயும் காவேரியும் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் லைஃப்பில் நான் எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேன், என்னை நீ காவேரியை கடைசியாக பார்க்குற ஒரு தாட்டி கூட்டிகிட்டு போ, நான் அவங்கள பார்த்து பேசிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்கள் லைஃப்லேருந்து போயிடுறேன், நான் பண்ண எல்லாத்துக்குமே சாரி விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வெண்ணிலா சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக, இதெல்லாம் கேட்குறக்கே எனக்கு ரொம்ப அழகியாக வருது, காவேரி எனக்காக இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காளா, அவள் எப்படி என்ன கேட்காம வந்து இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணுவா, நான் வந்து உன் கூட வாழணும்னு அவள் எப்படி டிசைட் பண்ணுவா, அப்படியே வந்துட்டு அவள் டிசைட் பண்ணாலும் நான் அப்படி வந்து நடந்துக்குவேன்ற நம்பிக்கை அவளுக்கு எப்படி வந்துச்சு, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்போ காவேரி உடனே பார்த்தாகணும், சீக்கிரமாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெண்ணிலாவையும் கூட அழைச்சிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு யமுனா வந்து ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருவாங்க, தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் யமுனா ஒரு பக்கம் வந்துட்டு கத்தி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குமரன் வந்து விஜய்கிட்ட கேட்பார், காவேரி வந்து கொடைக்கானல் போக போகிறது உங்ககிட்ட சொல்லாமலே போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே யமுனா நினச்சிக்குவாங்க, விஜய்கிட்டையும் சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் காவேரி போய் கொடைக்கானல் இருக்க போகிறாங்க, அப்போ தான் கொடைக்கானலுக்கு போனதுக்கப்புறம் நிவினும் காவேரி 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்க முடியும், அதுக்காக தான் காவேரி இப்படியெல்லாம் பிளான் போட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே நிவின்கிட்ட போவாங்க, ஓ இதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஐடியா தானா, நீங்கள் போட்டு கொடுத்த ஐடியாவில் தான் வந்துட்டு அவள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளா, சென்னையில் இருந்தால் உங்களால் சுத்த முடியாது, சென்னையில் இருந்தால் உங்களால் யாரையும் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க, நம்ம 2 பேரும் கொடைக்கானல் அங்கே போய் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அடிக்கடி வந்துட்டு மீட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் வந்துட்டு காவேரி அங்கே போகிறாளா, ஸோ இது இனிமேல் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போயிருமே, இதுக்காக தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க நிவின், நீ எல்லாம் ஒரு பொண்ணே கூட கிடையாது, உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீ இன்றைக்கி மாறிடுவேன் நாளைக்கு மாறிடுவேன்னு, பட் நாளுக்கு நாள் உன் புத்தி வந்து கேவலமாக தான் போயிட்டுருக்கு, இப்படி வந்துட்டு சொந்த அக்காவையும் சந்தேகப்படுற, கட்டின புருஷனையுமே சந்தேகப்படுற, எனக்கு உன்னை பிடிச்சதோ பிடிக்கலையோ ஆனாலும் நான் உன் ஹஸ்பண்ட் தானே, நீ என் ஒய்ஃபு தானே, அந்த ஒரு கர்ட்டஸி கூட கிடையாது, உனக்கு அந்த ஒரு கன்சர்ன் கூட இல்லை, என்னவே நீ சந்தேகப்பட்டு கேவலமாக ரொம்ப கொச்சையாக வந்துட்டு நினச்சிட்டு இருக்கியா, இதுக்கு மேலே நான் உன்னை என் வீட்டில் வச்சுருந்தேன்,
எனக்கே அசிங்கம், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நான் இதுக்கு போகணும், நான் உங்களை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவங்க கூட சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நான் எதுக்கு வீட்டை விட்டு போகணும், கண்டிப்பாக போக மாட்டேன், நான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீங்களும் காவேரியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதும், இதுக்கு மேலே நீ வாயை திறந்தா உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன், இனிமேல் நீ உன் வாயை திறக்கவே கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தான் இருக்குது, நீ பொறுமையை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சோதிக்கிற, நீ முதல்ல வெளியில் கிளம்பு அப்படின்ற மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போய் தள்ள போகுது. கரெக்டாக வந்துட்டு குமரன் வந்துடுவார். ஏன்டா குமரன், ஏன் நிவின் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, யமுனா எதுக்கிட்ட வெளியில் பிடிச்சி தள்ளி விடுற, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, எப்போ தாண்டா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க, எப்போ தான் நீங்கள் 2 பேரும் மாற போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நானும் வந்துட்டு இந்த பிரச்சனை இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு யோசிச்சா நாளுக்கு நாள் இவ சைக்கோ மாதிரி மாறிட்டுருக்கா, என்னையும் காவேரியும் வந்துட்டு சந்தேகப்பட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ கூட காவேரி கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு காரணம் நான் தான், கொடைக்கானலுக்கு வந்து காவேரி அனுப்பி விட்டு தங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போய் காவேரி கூட வாழ்றதுக்காக எல்லாமே பிளான் போட்டிருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. என்ன கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணாக காவேரி அவள் அக்கா தானே, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளை இப்படிலாம் கேவலமாக பேசுறதுக்கு இவருக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூடலாம் என்னால் சேர்ந்து வாழவும் முடியாது, என் லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணவும் முடியாதுண்ணா, என்னை தயவு செய்து விட்டுருங்க, இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இவன் என் லைஃப்பில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் ஸ்டாப் நிவின், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இதெல்லாமே சரியாயிடும், இப்போ கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், விஜயும் காவேரியும் தான் ஒன்று சேர போகிறாங்கல்ல, யமுனா வாய் அடைக்கிறதுக்கு இதுவே போதும், யமுனா ஏமா இப்படிலாம் பண்ணுற, நிவினை பற்றி உனக்கு தெரியாதா, நிவினை பற்றி தெரியுதோ தெரியலையோ, காவேரி பற்றி உனக்கு தெரியாதா, காவேரியோட கேரக்டரை பற்றி புரியாமல் தெரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியே, அவன் அக்கா தானே, அவன் இந்த மாதிரி நடத்த சரியில்லாமல் நடந்துக்கிறது நம்ம குடும்பத்தில் யாராவது பண்ணியிருக்காங்களா, இப்படிலாம் பேசுகிறது ரொம்பவே தப்பு யமுனா, எனக்கே கோவம் வருது மேலே, இனிமேல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத நிவின், ப்ளீஸ் நிவின், தயவு செய்து வந்துட்டு எனக்காக ஒரு சான்ஸ் கொடுடா, எப்போவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாமே பிரச்சனையாக தான் நடந்துட்டுருக்கு, இப்போ காவேரி பிரச்சனை கொஞ்சமாவது சால்வ் ஆயிரும்னு யோசிச்சா அடுத்தது யமுனா பிரச்சனை பண்ணி வீட்டில் போய் உட்காந்தானா அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது, அத்தை ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க, தயவு செய்து எனக்காக இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு நிவின், இதுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுறேன், நான் வந்து யமுனா கிட்டேயும் புத்தி சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிவின் சொல்லுவார், மரியாதையாக உள்ளே போயிரு, இதுக்கு மேலே வாய் அடைக்கி வந்துட்டு அமைதியாக போகப்பாரு, என்னை இதுக்கு மேலே என்னையும் காவேரி கம்பேர் பண்ணியோ இல்லை சேர்த்து வச்சியோ பேசினேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், இந்த அண்ணாக்காக குமரன் அண்ணாக்காக மட்டும்தான் உனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறேன், இதுக்கு மேலே நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரன் கூட சேர்ந்து நிவின் வெளியில் போயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயும் வெண்ணிலாவும் காவேரியை பார்க்குறக்காக பஸ் ஸ்டாண்ட் போனதுமே காவேரி விஜய் பார்த்ததுமே ரொம்ப அழுதுருவாங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல நீ நில்லடி, நின்று பதில் சொல்லு, எனக்கு எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னை ப்ளீஸ் தடுக்காதீங்க, நான் கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்கேன், என்னை தடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன பெரிய தியாகியா, என்னையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சத்தியமெல்லாம் பண்ணியிருக்க, நீ பெரிய தியாகி மாதிரி கிளம்பி போயிடுவியா, நான் வெண்ணிலா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவேனா, இல்லை அதை பார்த்துட்டு தான் நீ நல்லா சந்தோஷமாக இருந்துருவியா, உன் வயிற்றில் வளர்றது என் குழந்தைடி, என் குழந்தை என்கிட்ட வந்து பிரிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நானும் வந்துட்டு நீ எனக்காக தான் பண்ணுறேன்னு பார்த்தா இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே டூ மச் காவேரி, நான் இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நீ எனக்காகவே பண்ணியிருந்தாலும் நான் எப்படி இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவேன்னு நீ டிசைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. கரெக்டாக வந்துட்டு வெண்ணிலா கார்லேருந்து இறங்கிடுவாங்க. வெண்ணிலா கார்லேருந்து இறங்கினதுமே காவேரிக்கு ரொம்பவே அழகு வந்துடும். வெண்ணிலா, சாரி வெண்ணிலா, நான் இவரை வர சொல்லவும் கிடையாது, இவர் இங்கே வந்ததுக்கான ரீசனும் நான் கிடையாது, நான் கொடைக்கானலுக்கு கிளம்புறதுக்காக தான் டிசைட் பண்ணியிருக்கேன், உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலா, ஐயோ காவேரி, நான் அதுக்காகவெல்லாம் வரல, நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்பேன்னு நினைப்பீங்களா, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நான் டிஸ்டர்பன்ஸாவோ இல்லை வந்துட்டு இடையூறாவோ இருக்கவே மாட்டேன், நீ எப்போ வந்துட்டு விஜய் தான் எனக்கு முக்கியம், விஜய் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தால் போதும், என் லைஃப்பை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, என் ஃப்யூச்சரை பற்றி கவலையே கிடையாது, விஜய் நல்லா இருந்தால் போதுன்னு சொன்னையும் அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன், விஜய்க்கான ஒரு நல்ல ஒரு பொண்டாட்டி நீ மட்டும்தான், நீ வந்து விஜய்க்காக மட்டுமே பிறந்திருக்க, நான் பண்ண லவ்வெல்லாம் ஒரு லவ்வே கிடையாது, உன் லவ்வை கம்பேர் பண்ணதோ அது கால் தூசிக்கு கூட வராது, நீ வந்து விஜய்க்காக பிறந்திருக்க, விஜய் உனக்காக பிறந்திருக்காரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சந்தோஷமாக வாழணும், இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேன், நான் எங்கள் ஊருக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் உடனே பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு காவேரி ஹக் பண்ணிடுவாங்க. நீ எனக்காக எவ்வளோலாம் யோசிச்சிருக்க, எவ்வளோலாம் ஹர்ட் ஆகிருப்ப காவேரி, சாரி காவேரி, இனிமேல் நம்ம லைஃப்பில் யாருக்குனாலையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம், அது போக உன்னோட ப்ரெக்னென்சி டைமில் உன்னை ஹாப்பியாகவே நல்லா பார்த்துக்க முடியல, இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டதை நான் பார்க்க
பார்க்கவே கூடாது காவேரி, நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்த வந்து நான் தாத்தா கிட்ட சொல்லியே ஆகணும். உன்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த நம்ம ஃபேமிலியில் சொன்னால் மட்டும்தான் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. தாத்தா கிட்ட மட்டும் உன்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பாக தாத்தாவே போய் உங்கள் வீட்டில் பேசிடுவாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம யார்கிட்டையும் மறைச்சி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. உன்னோட ப்ரெக்னென்சி விஷயம் எல்லாத்துக்குமே தெரியணும். எல்லாருமே உன்னை சந்தோஷமாக கொண்டாடணும். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோன்னு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும். அதுவும் போக எல்லாரோட கேரும் எல்லாரோட பாசமும் இந்த டைமில் உனக்கு தேவை. அது கம்ப்ளீட்டாக உனக்கு கிடைக்கணும். நான் இப்போ உடனே தாத்தா கிட்ட சொல்கிறேன் உன்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த. இப்போ நீ என் கூட நம்ம வீட்டுக்கே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார்.